ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் மேலும் வீடியோஸ் போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா மூவி அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம ஏகே நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் வந்திருக்க படம் குட் பேட் அக்லி. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வர ஏப்ரல் 10 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு படமும் கூட ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்த நியூஸில் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ கிடைச்சிருக்க அப்டேட் படி பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லியும் நம்ம தனுஷார் அவர் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்க படம் இட்லி கடை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தனுஷ் நடிப்பில் வந்த இட்லி கடை இந்த படம் வந்து இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா இப்போ குட் பேட் அக்லி படத்துக்கு ரசிகர்களுக்கிடையும் சரி மக்களுக்கிடையும் சரி ஒரு நல்ல எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட நம்ம கிளாஷ் பண்ண வேணாம். ஸோ அந்த படம் சிங்கிளாகவே ரிலீஸ் ஆகட்டும். நம்ம ஏதாவது ஒரு டேட்டில் ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்களா இட்லி கடை மூவி டீம். இப்போ இட்லி கடையில் இன்னும் மீதி போர்ஷன்ஸ் எல்லாமே அவங்க ஷூட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பிளான் இப்போ பண்ணியிருக்காங்க. தனுஷ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சில சாங் ஷூட்டும் கொஞ்சம் 2 ஃபைட் சீக்வன்ஸும் அந்த இப்போ எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இந்த படத்தை கொண்டு வன்ற மாதிரி இப்போ பிளானில் இருக்காப்ல தனுஷ். ஸோ அவரோட நடிப்பில் அடுத்த ரிலீஸுக்கு தயாராகிற படம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி கடையும் குபேரா. இந்த 2 படம் அவரோட லைன் அப்பில் இப்போ தயாராக இருக்குது, ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தனுஷோட இட்லி கடையும் அவரோட குபேரா படமும் என்ன மாதிரி ஒரு மூவி அவர் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி குட் பேட் அக்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஃபேன்ஸுக்கான ஒரு படமாக இருக்குங்கிறத ஆதிக் ரவிச்சந்திரன் இப்போது ஒரு அப்டேட் கொடுத்துருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். குட் பேட் அக்லி என்ன மாதிரி ஒரு படமாக அமைய போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க படம் தான் கூலி. இந்த படத்தோட டீசர் அப்டேட் வர மார்ச் 14 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரூமராக இப்போ கிளம்பிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மார்ச் 14 இதோட டீசர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு சோஷியல் மீடியாஸில் கொஞ்சம் ரூமராக கிளம்பிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்ச் 14 டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட பர்த்டே வேறு. அதனால் இந்த படத்தோட ஏதாவது ஒரு அப்டேட் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அவர் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காப்புல 1 shot 2 stories 24 hours அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் அவர் எடுத்திருக்காப்புல நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ அந்த வெப் சீரிஸோட அப்டேட் கொடுக்க போகிறாங்களா இல்லை கூலி படத்தோட டீசர் அப்டேட் கொடுக்க போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ரசிகர்களுக்கு மத்தியில் நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது கூலி படத்துக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். லோகேஷ் கனகராஜ் கூலி படம் என்ன மாதிரி ஒரு படமாக அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாஸில் ஒரு ரூமராக கிளம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் டைரக்ஷனில் நம்ம அஜித் சார் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு ரூமராக கிளம்பிட்டு இருக்கு. எந்த பக்கம் போனாலும் இந்த நியூஸை பற்றி தான் அவங்க சோஷியல் மீடியாஸில் ஷேரும் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸில் ட்வீட்டும் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த விஷயம் நடந்தால் எப்படி இருக்குங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம்தான். ஃப்யூச்சரில் இவங்க 2 பேரும் ஒரு படம் பண்ணாங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ 2 ஃபேன்ஸும் ரொம்ப ஒரு உற்சாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அன்னைக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படம் மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனுஷும்
அஜித் சார் இப்போ 2 பேர் சேர்ந்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ண வேணாம், ஒரு ரூமராக இப்போ கிளம்பிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த நியூஸ் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். தனுஷ் இப்போ அவர் டைரக்ட் பண்ண 3 படங்கள் நல்ல படங்கள் கொடுத்துருந்தாப்புல. 3 படங்களுமே நல்ல ஒரு மூவியாக கொடுத்துருந்தாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அஜித் சாரை வச்ச ஒரு ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணா அப்படின்னா அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் மாரிமுத் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்க படம் நம்ம டிராகன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி 21 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் 100 கோடி இந்த படம் வசூல் செஞ்சிச்சு. அதே மாதிரி இப்போ இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் டேட் இப்போ அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் யார் டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வர March 14 அன்னைக்கு இந்த படம் ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புலேருந்து ஒரு போஸ்டர் போட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேட்டரில் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ஓடிடியில் டிராகன் படம் என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் பெற போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓடிடியில். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் ஸ்டார் நானி நடிப்பில் வந்திருக்க படம் தான் த பேரடைஸ். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேண்டசி ஜானரில் இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானி இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்லேயும் இருக்காப்புல. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கையும் இந்த படத்தில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நானியோட டிஃப்ரெண்ட்டான ப்ரெசன்ஸ் இந்த ட்ரெய்லரில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன் பேரடைஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் March 26 இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 2026 இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நானியோட லைனப்ஸில் எல்லா படமே அவர் டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பர் மூவிஸ் எல்லாமே கொடுத்துருக்காப்புல. நிறையா படங்கள் ஹிட் கொடுத்துருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நானி என்ன மாதிரி ஒரு படமாக அவர் இந்த பேரடைஸ் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் சைடில் ஒரே ஒரு அப்டேட் தான். சூப்பர்மேன் மூவி. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் சூப்பர்மேனாக யார் நடிச்சிருக்காப்புலன்னா டேவிட் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. ஸோ இந்த படத்தோட ஒர்க்ஸ் இப்போது நல்லாவே போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் சிஜி ஒர்க் எல்லாமே ரியாலிட்டியாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் 3D எஃபெக்டில் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வர ஜூலை 11 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இங்கிலீஷ் தமிழ் எல்லா லாங்குவேஜிலும் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர்மேனோட மூவிஸுக்கு இந்தியாவில் பெரிய ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர்மேன் என்ன மாதிரி ஒரு படமாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தட்ஸ் ஆல் மூவி அப்டேட்ஸ். தேங்க்யூ. Be safe and once again this is FD Cinema Karan. நான் உங்கள் பிரணவ். Thank you.